எல்லாருக்கும் வணக்கங்க. என்னன்னு தெரிலங்க. ஒரு 2 டேஸாவே நெறைய ஃபீல் பண்ணி மெசேஜ் போடுறாங்க. சார் நான் டிஆர்பி ஃபீல்ட விட்டே போலான்னு இருக்கேன் சார். என்னால இதுக்கு மேல இங்க தாக்கு பிடிக்க முடியாது சார். 2026 எப்படியாவது ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு போணும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் சார் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன். ஆனா 2026 அனுப்புனர பார்த்த உடனேயே எனக்கு அந்த நம்பிக்கை வந்து பாதியா குறைஞ்சு போயிருச்சுங்க சார். ஏன்னா டிஆர்பி டென்டேட்டிவ் அனுப்புனர்ல நம்ம எதிர்பார்த்த மிக முக்கிய தேர்வுகளாகிய பிஇஓ வருமா அப்படின்னு பார்த்தோம். பிஇஓ வரல. சரி எஸ்ஜிடி வருமா அப்படின்னு பார்த்தா எஸ்ஜிடி வரல. சரி பிஜிடிஆர்பி வருமா பிஜிடிஆர்பியும் வரல. பிடிஎஸ் பிஆர்டி மட்டும் தான் குறிப்பிட்டு கொடுத்துருந்தாங்க. மார்ச் மாதம்னு குறிப்பிட்டு கொடுத்துருந்தாங்க. மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் ஆரம்பிச்சிருச்சுங்க சார். சரி ஓகே, அட்லீஸ்ட் காமன் டீனடாவது வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். காமன் டீனட்டும் வரல. அப்புறம் என்ன நம்பிக்கையில் சார் நான் உட்காந்து படிக்கிறது? அறிவிப்பு வந்த உடனே வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்குது சார். அதனால் போய் ஃபேமிலியை பார்த்துக்கிறது நம்ம லைஃபாவது பார்க்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் தரப்புலேருந்து நீங்களாவது கோரிக்கை முன்வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்றும் உங்களுடன் நாங்கள் இருக்கிறோம். என்றும் உங்களுடன் ஆல்வேஸ் அவர் சப்போர்ட் வில் பி. இதே ஃபீல்டில் இருக்கிறனால சார் பிரதர் சிஸ்டருக்கு சொல்வது போல் ஒரு விஷயம் சொல்கிறோம். போகிறதுக்கு முன்னாடி கேட்டு போங்க. நீங்கள் போவீங்க, உங்களுக்கு பின்னாடி அறிவிப்பு வரும், உங்களுக்கு பின்னாடி எக்ஸாமினேஷன் வரும். அப்போ அறிவிப்பு வந்த உடனே நம்ம வந்து நினைப்போம், அச்சோ நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே உட்காந்து படிச்சிருக்கலாமே. ஏன்னா அறிவிப்பு வெளியான உடனேயே நம்ம ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே அறிவிப்பு வெளியான உடனே ஒரு 3 மந்த்ஸ் நமக்கு டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 3 மந்த்ஸ்க்குள்ளே உட்காந்து படிக்கிறதுங்கிறது எளிதல்ல. அப்போது நம்ம வி ஷுட் ஒர்க், வி ஷுட் ப்ரிப்பேர் பிஃபோர் நோட்டிஃபிகேஷனுங்க. அது யூபிஎஸ்சி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யூஜிடிஆர்பிக்கு சொல்கிறீங்க, யூபிஎஸ்சிக்கெல்லாம் அறிவிப்பு பற்றி கவலையே பட மாட்டோம். அறிவிப்பு பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா ரெஸ்பெக்டிவ் தேர்வாணையம் என்று உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அறிவிப்பு வெளியாகும். அந்த அறிவிப்புக்கு நான் தயாரா? அந்த அறிவிப்பு வெளியிட்டாங்க அப்படின்னா நான் போஸ்டிங் எடுக்க முடியுமா, என்னால் கிளியர் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுதான் யூஜிடிஆர்பிக்கு அதே போல தான். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ரெஸ்பெக்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் அதுதான். இப்போ டிஆர்பிங்கிற ரெஸ்பெக்டிவ் போர்டு இருக்குது. எப்படியோ பிளானர் கொடுத்துருவாங்க, எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. அது இன்று இல்லையா, அதனால் இந்த மாதம் இல்லையா, அடுத்த மாதம். ஆனால் எனிஹவ் எக்ஸாமினேஷன் வில் பி தானே. அப்போ இப்போ யூஜிடிஆர்பி அறிவிப்பு வெளியானா அதுக்கு நான் தயாரா? பிஇஓ அறிவிப்பு வெளியானா அதுக்கு நான் தயாரா? காமன் டீனட் அறிவிப்பு வெளியானா அதற்கு நான் தயாரா என்பதன் அந்த ஒரு கேள்விதான் என்றும். ஸோ அதை புரியுது. ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷன், அதற்காக தான் நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் ஒர்க் விட்டு ப்ரிப்பேர் பண்ணட்டுமா அப்படின்வாங்க. இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இந்த கேள்வி ரொம்ப மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின். அன்று சொன்னது தான் இன்றைக்கும். இருக்கிற வேலையை என்றும் நாம் விடக்கூடாதுங்க. இருக்கிற வேலையை என்றும் விடக்கூடாது. அதுதான் நமக்கு நம்பிக்கை எல்லாமே. உங்களுடைய ஒர்க் பாருங்கள், உங்களுடைய அன்றாட வேலைகளை பாருங்கள். டெய்லி மார்னிங் ஒரு 4 ஹவர்ஸ், நைட் ஒரு 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒதுக்குங்க, படிங்க. அவ்வளோதான். அறிவிப்பு வந்தோடனே கம்ப்ளீட்லி இறங்கிடலாம். முழு நேரம் உட்காந்து படித்தா தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. குவாலிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? அதாவதுங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு வருடமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இதே ஃபீல்டில் இருக்கிறனால சொல்கிறோம். போஸ்டிங் போகிறவங்களையும் பார்க்குறோம், போஸ்டிங் போகாதவங்களையும் பார்க்குறோம். அறிவிப்புக்காக வருவாங்க, அறிவிப்பு வந்தோடனே வருவாங்க, படிப்பாங்க. எத்தனை வருஷம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்பேன். 3 வருஷம். ஏன் கிளியர் பண்ணல? இல்லை சார், அறிவிப்பு வெளியானோடனே வந்தேன், படிக்க டைம் இல்லை. குரூப் 1 போடுறாங்க, 3 மந்த்ஸ் தான் டைம் இருக்குது, உட்காந்து படிக்கிறேன், கிளியர் பண்ண முடியல. திரும்பி போகிறேன், திரும்பி குரூப் 2 வருது, அறிவிப்பு வருது. அப்போ நான் உட்காந்து படிக்கிறேன், 3 மாதத்தில் முடியல. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த் பிஃபோர் நம்மகிட்ட படித்தவங்க போஸ்டிங் போயிருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னா, ப்ரிப்பரேஷன் என்றும் கரண்ட்லேயே இருக்கணும். ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் என்றும் கரண்ட்லேயே இருக்கணுங்க. இப்போ நீங்கள் வந்து பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி நான் போஸ்டிங் 2026 வாங்கணும் அப்படின்னா முழு நேரம் உட்காந்து படிக்கணும் என்பது கிடையாது. டெய்லி மார்னிங் ஒரு 4 ஹவர்ஸ், நைட் ஒரு 4 ஹவர்ஸ் ப்ரிப்பேரிங்கில் இருங்க, கரண்ட்டில் இருங்க. அறிவிப்பு முன்னதாகவே நம்ம எவ்வளோ படித்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இங்கே வெற்றி பெற்றுள்ளவர்கள் நாங்கள் பார்த்த வரைக்கும் அறிவிப்புக்காக அப்படிங்கிறது இல்லை, அறிவிப்பு முன் எவ்வளோ படித்து வச்சுருக்கோம் என்பது தான்.
அதனால் நம்ம போவோம். இது பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் நடந்திருக்கு. அறிவிப்புக்காக அப்படின்னு இல்லை, சம் சுச்சுவேஷன்னால சரி ஓகே அப்படின்னு சொல்லி போவோம். பின்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷனில் 2 to 3 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. அந்த மந்தில் உட்காந்து படிக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப, ஏன்னா ஒரு எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும்னா மினிமம் சும்மா சொல்லக்கூடாது, 6 months to 1 year தேவை. சிவில் சர்வீசஸுக்கு 1 or 2 years தேவை. பட் யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன், பியூ எக்ஸாமினேஷனுக்கு 1 year 1.5 year லைக் தட் போதும். அப்போது நம்ம வந்து ஷுட் டைம் தேவையில்லைங்க. 6 months to 1 year தேவை. அந்த 6 months to 1 year பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம வந்து 3 monthsல பண்ணணும் அப்படின்னா இட் கோயிங் டு பி a பிக் டாஸ்க் இல்லை. அப்போது இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் பாருங்கள். எக்ஸாமினேஷன் படிச்சுட்டே இருங்க. அறிவிப்பு வெளியாகும். உங்களால் எவ்வளோ முடியுமோ படித்து வைங்க. அறிவிப்பு வெளியான உடனேயே படித்ததை அப்படியே ரிவைஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் இருக்கிறதும் படிங்க. அண்ட் தென் டெஸ்ட் போடுங்க. அவ்வளோதாங்க. ஸ்டடி ரிவிஷன் டெஸ்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட்டுங்க. அதே மாதிரி உங்களுடைய கோரிக்கைகளை எங்கள் கோரிக்கையாக நம்மளுடைய மதிப்பிற்குரிய அரசுக்கிட்டையும் டிஆர்பிக்கிட்டையும் முன்வைக்கிறோம். நன்றிங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க. டோன்ட் நீட் டு வரி. லெட்ஸ் ஸோ பாசிட்டிவ்லி. தேங்க்யூ.